காலை தென்றலின் குளுமையான வணக்கம். என்ன குளுமன்றீங்களேன்னு பாத்தீங்களா? ஒண்ணும் இல்லைங்க, செமையா குளிர்து செட்ல ஏசி. ஆக்சுவலா இந்த குளிர்லயும் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நான் ஆவலா வந்திருக்கேன். திஸ் இஸ் பிரியங்கா ஃபார் யூ. பொதிகையின் காலை தென்றல் அன்பான வணக்கங்கள். சோ இன்னைக்கு ஜூலை 20ஆம் தேதி. நம்ம ஜென்ரலா இந்த முக்கியமான நாள் சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அந்த டேயோட தான் நம்ம வந்து நோட் பண்ணுவோம். கரெக்டா? இது நம்மளோட ஒரு குட் ஹேபிட். சோ இந்த குட் ஹேபிட்டை கண்டினியூ பண்ணி இன்னைக்கு முக்கியமான டே என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் செஸ் டே. அதாவது இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் ஆன FIDI அப்படின்ற நிறுவனம் 1924ஆம் ஆண்டுல இருந்து இன்டர்நேஷனல் செஸ் டேன்னு காயின் பண்ணி இந்த டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க வேர்ல்ட் ஓவர். சோ இந்த டே அன்னைக்கு ஆல் ஓவர் த வேர்ல்ட் நிறைய காம்படிஷன்ஸ், ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி செஸ்க்கு வந்து கோச்சிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணி, கிராஷ் கோர்சஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி எக்கச்சக்கமான விஷயங்கள், நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. சோ இந்த சதுரங்க வேட்டையை பத்தி நம்மளுக்கு எல்லாமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதுல 24 ஸ்கொயர்ஸ் இருக்கு, அதை பத்தின பசில்ஸ் என்னென்ன இருக்கு, அதுல பிளாக் அண்ட் ஒயிட் காயின்ஸ் இருக்கு. அதாவது விளையாடுறவங்களுக்கு லேமன் டர்ம்ஸ்ல இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் அதை விட முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேம், ஒரு ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிக்கும் நம்ம பாடி அண்ட் மைண்டுக்கு எக்ஸசைஸ் தரக்கூடிய ஒரு குணாதிசயம் இருக்கும். அந்த மாதிரி குணாதிசயங்கள்ல செஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மெமரி அண்ட் கிராஸ்பிங் கேப்பபிலிட்டியை ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதனாலதான் சின்ன வயசுல இருந்தே செஸ்ல போடணும், ஒரு குழந்தைங்களுக்கு வந்து அது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஸ்போர்ட் அண்ட் கேமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பிராக்டிஸ்ல வந்துட்டு இருக்கு. முக்கியமா சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லாம அல்சைமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மறதி நோய், ஒரு வயசு ஒரு 40-50 வயசுக்கு கடக்கும் பொழுது நிறைய பேருக்கு, ஆல்மோஸ்ட் 80% பீப்புளுக்கு வரக்கூடிய அல்சைமர்ஸ் அப்படின்ற நோயை தடுக்கிறதுக்கு கூட செஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேமா இருக்கு அப்படின்னு சொல்லி பயாலஜிக்கலி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்பேற்பட்ட இந்த கேம் கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், எல்லாரும் விளையாடணும்னு சொல்ல முடியாது. பட் 70% பாப்புலேஷன் உலகம் பூரா விளையாடிட்டு இருக்காங்களா, அட்லீஸ்ட் இதுதான்ப்பா காயின், இப்படிதான் நகர்த்தணும் அப்படின்னு அட்லீஸ்ட் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த இன்டர்நேஷனல் செஸ் டே எனக்கு உங்களுக்கு வீட்டுக்கு தெரிஞ்ச குட்டி சுட்டீஸ் எல்லாம் செஸ் விளையாடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் விஷ் பண்ணுங்க. இன்னும் நிறைய குழந்தைங்களை செஸ் சேர்த்து விடுங்க. சோ இந்த பியூட்டிஃபுல் இன்ஃபர்மேஷனோட இன்னைக்கு முதலாவதா நம்ம கண்டேன் சக்தி பீடங்கள்ல எந்த தாயை பத்தி பார்க்க போறோம்? குமரி அம்மனை பத்தி பார்க்க போறோம். குமரி அம்மனை பற்றின முதல் பாகம் இன்னைக்கு மஞ்சுளா ரமேஷ் அவர்கள் வழங்குறதுக்காக வராங்க. இந்த ஸ்லோக பாராயணம் எல்லாம் கேட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமா நம்ம இன்னைக்கு டே தொடங்கலாம் நான் நினைக்கிறேன். சோ கண்டேன் சக்தி பீடங்களை மஞ்சுளா ரமேஷ் வழங்கிட்டே இருக்காங்க. இதோ உங்களுக்காக. கண்டேன் சக்தி பீடங்களை இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் கோபுரம் குங்குமம், பக்திக்கு உகந்தது. மஞ்சுளா ரமேஷின் தெய்வீக புத்தகங்கள், ஸ்ரீ ராமர் நடந்த பாதையில் அயோத்தி முதல் இலங்கை வரை நேரடியாக சென்று எழுதிய ஜெய் ஸ்ரீராம். விவரங்களுக்கு 9444376137. குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம், பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். சக்தி பீட்ட தரிசனத்திலே பாரத கண்டத்திலே வடகோடியிலே யோனி பீட்டமாக கௌஹாத்தியில் அன்னை குடிகொண்டிருப்பதை பார்த்தோம். அதே போல நம்முடைய இந்தியாவின் தென்கோடியிலே நித்தம் தவம் செய்யும் குமரி அன்னை என்று போற்றப்படுகின்ற கன்னியாகுமரியை இன்றைக்கு தரிசிக்கலாம். இவள் இங்கே கையிலே ஜபமாலையுடன் கிழக்கு நோக்கி எப்போதும் தவக்கோலத்திலே இருக்கிறாள். அற்புதமான அன்னை, இளம் பருவம் நிறைந்த பெண்ணாக, இளம் பெண்ணாக அவள் காட்சி அளிக்கிறாள். இந்த அன்னைக்கு பல விசேஷங்கள் உண்டு. இவளை பகவதி பகவதி என்று எல்லோரும் கொண்டாடுவார்கள். இவள் இங்கே எழுந்தருளிய நாள் பௌர்ணமி என்பதால் பௌர்ணமி அன்றைக்கு எப்பொழுதும் விசேஷம். இவள் முக்கடல் சங்கமிக்கும் இடத்திலே கடலை நோக்கி அன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறாள். இங்கே சந்திரோதயமும் சூரியோதயமும் இரண்டும் இணைந்து வருகின்ற அற்புதங்கள் எல்லாம் நிகழ்கின்றது. இங்கே இவள் எப்படி தவம் செய்தாளோ அதே போல நம்முடைய பாரதத்தின் தவ புதல்வன் சுவாமி விவேகானந்தர் தவம் செய்தார். இந்த கன்னியாகுமரியிலே
அந்த கடலுக்கு நடுவிலே இருக்கின்ற ஒரு பாறையை பார்த்தவுடன் ஏதோ தோன்றியது என்று அவர் நீந்தி சென்றார். அந்த வீரத் துறவி 3 கடல்களும் ஆர்ப்பரிக்கும் அந்த இடத்திலே, அலைகளாக எழுந்தருளுகின்ற அந்த இடத்திலே நீந்தி சென்று அந்த பாறையிலே அமர்ந்து பாரதத்தை நோக்கி மிக பெரும் தவத்திலே ஆழ்ந்தார். அதற்கு பிறகுதான் அவர் வீரத் துறவியானார். உலகமெங்கும் தன்னுடைய ஞானத்தை பரப்பி ஞான சூரியனாக ஆனார். பெயர்பட்ட ஒரு அற்புதமான துறவி விவேகானந்தரால் மாற்றப்பட்ட இளைஞர்கள் ஆன்மீக துறையிலானாலும் சரி, சேவை துறையில் ஆனாலும் சரி, மிகச்சிறந்தவர்களாக பண்பட்ட இந்திய குடிமகன்களாக ஆனவர்கள் ஏராளமான இளைஞர்கள். அந்த மாற்றம் நிகழ்ந்ததும் அந்த தென் குமரி கடல் ஓரத்தில்தான். அவருக்கு ஞானத்தை கொடுத்தவள் அந்த கன்னியாகுமரி என்கின்ற பகவதி. அற்புதமான திருக்கோலத்திலே அவள் அங்கே எழுந்தருளி இருக்கிறாள். அங்கே அந்த கோவிலிலே கிழக்கு வாசல் என்பது மிகவும் முக்கியமானது. அந்த கிழக்கு வாசல் வழியாக வருடத்திலே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் அன்னை செல்வாள். மற்ற நேரங்களிலெல்லாம் அந்த கிழக்கு வாசல் என்பது மூடியே இருக்கும். என்ன காரணம் என்று சொன்னால், அவளுடைய மூக்குத்தி. கன்னியாகுமரியின் மூக்குத்தி என்பது மிக பிரபலமானது. அது ஒரு கலங்கரை விளக்கம் போல அந்த அளவிற்கு வெளிச்சத்தை கொடுப்பது. ஆதியிலே அன்னைக்கு ஒரு கருவறை என்பது இல்லாமல் அங்கே அன்னை எழுந்தருளி இருந்த பொழுது, சிறிய கோவிலாக இருந்த பொழுது, அவளுடைய மூக்குத்தி வெளிச்சம் என்பது கடலிலே சென்று பல நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு தெரியுமாம். அந்த அளவிற்கு ஒரு மூக்குத்தி. அப்பொழுது அந்த பக்கம் செல்கின்ற கப்பல்கள் எல்லாம் இங்கே ஏதோ நிலப்பகுதி இருக்கிறது, ஒரு துறைமுகம் இருக்கிறது, ஆழப்படுத்தப்பட்ட துறைமுகம் இருக்கிறது என்று அருகே வருமா. அப்படி வந்து விபத்துக்குள்ளானதால் அந்த கிழக்கு வாசலை அவர்கள் மூடி வைத்திருக்கிறார்கள். மிக விசேஷமான காலங்களில் மட்டுமே அந்த கிழக்கு வாசல் என்பது திறக்கும். அந்த வழியாக அன்னை எழுந்தருள்வாள். அப்பேற்பட்ட ஒரு மூக்குத்தியை அணிந்திருக்கின்ற அந்த தென்குமரி தெய்வம் அங்கே நம்முடைய மக்களுக்காக, நம்முடைய பாரத தேசத்திற்காக எப்பொழுதும் ஜபமாலையை ஏந்தி தவத்திலேயே ஆழ்ந்திருக்கிறாள். அற்புதமான திருக்கோலம். அந்த திருக்கோலம் ஏராளமான மக்கள் தினமும் வந்து வழிபடுகின்ற கன்னியாகுமரி மிகவும் விசேஷமானது. அங்கே கன்னியா பூஜை என்பதும் மிக விசேஷம். பக்தர்கள் எல்லாம் பல்வேறு பிரார்த்தனைகளுக்காக, அவர்களுக்கு எந்த பிரார்த்தனை இருந்தாலும் கூட கன்னியா பூஜை செய்தால் உடனே வரம் அளிப்பாளாம். ஏனென்றால் கன்னியாகுமரி அல்லவா, அவளே கன்னிகை. அதனாலே அந்த பூஜை என்பதை அவள் உடனே ஏற்றுக்கொள்கிறார். 11 கன்னிகைகளை வைத்து அவர்களுக்கு சகலவிதமான மரியாதைகளையும் செலுத்தி பூஜை செய்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பிரார்த்தனைகளானாலும் அங்கே நிறைவேறும். குறிப்பாக குழந்தை பிறப்பிற்காக, திருமணத்திற்காக என்று அங்கே வந்து நித்தம் கன்னியா பூஜை செய்பவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அந்த தெய்வம் ஜபமாலையை ஏந்தி நமக்காக எப்பொழுதும் தவத்திலேயே ஆழ்ந்திருக்கிறாள். இளம் பெண். அந்த இடத்திலே அவள் அப்படி ஜபம் செய்து தவக்கோலத்திலே ஏன் இருக்கிறாள் என்று நாம் பார்க்க வேண்டும். அன்னை தென்குமரி கடலோரத்திலே எதற்காக எழுந்தருளினாள்? முக்கடலும் சங்கமிக்கின்ற அந்த இடத்திலே ஏன் அவள் அப்படி ஒரு தனி இளம் பெண்ணாக எழுந்தருளியிருக்கிறாள் என்பதெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய அற்புதமான விஷயங்கள் என்று சொல்லலாம். அவள் நமக்காகத்தான் அப்படி இருக்கிறாள். தன்னுடைய அந்த வாழ்க்கையை பரமேஸ்வரனுடன் கூடி கழிக்கின்ற அந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுவிட்டு அவள் தவக்கோலத்திலே தனிப்பெண்ணாக, இளம் பெண்ணாக அங்கே எழுந்தருளியிருக்கிறாள். என்ன காரணம் என்றால், பாணாசுரன் என்ற ஒரு அசுரன், அவன் மிக கடும் தவம் செய்கிறான். பிரம்மாவை நோக்கி வேண்டுகிறான், எனக்கு யாராலும் மரணம் ஏற்படக்கூடாது என்கின்ற பொழுது, யாராலும் என்பது முடியாது, அதனாலே யாரெல்லாம் உன்னை அழிக்க முடியாது, எவர்களால் உன்னை அழிக்க முடியாது என்பதை நீ சொல், அந்த வரத்தை நான் தருகிறேன்
மரணம் என்பது எல்லோருக்கும் சகஜம் என்று பிரம்மன் சொல்கிறார். உடனே அந்த பானாசுரன் வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறான். மனிதர்கள், தேவர்கள், விலங்குகள் என்றெல்லாம். இப்படியே அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. பிறகு என்ன ஆகிறது பார்க்கலாம். இருபத்தி ஆறாவது ஸ்லோகம். ஓம் ஸ்ரீம் ஞகார மாத்ருகா பீடரூபிணி ஓம் ஞம் ஞானரூபா தேவி பிரபோதினி தேவ்யை நமः. ஓம் ஞாக்யா பிரபோதினி சுப்ரா சிம்ஹஸ்தா சித்ஸ்வரூபிணி திரிசூலாம்புஜ சின்முத்ரா பயான்வித கரா சுபா. ஓம் குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். கண்டேன் சக்தி பீடங்களை. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் கோபுரம் குங்குமம், பக்திக்கு உகந்தது. காலை தென்றலுக்கு மீண்டும் வருக. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அகைன் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச செக்மெண்ட், வையகமே வானகமே. வையகமே வானகமேன்னு சொல்லியாச்சு. இந்த வையகத்தையும் வானகத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னங்க, நம்ம கண்ணு கெட்டின வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட மரங்கள் தான். பெத்த பிள்ளை உங்களை காப்பாத்தலனா கூட வெச்ச பிள்ளை உங்களை காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த மரங்களோட மகத்துவத்தை பத்தியும், நம்ம ட்ரீஸ் வளர்க்கணும், அதோட நன்மை என்ன, எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே அவேரா இருக்கும். அதை பத்தி நான் எதுவும் போதனை பண்ண போறது இல்ல. பட் இந்த மரங்களை பத்தி அப்படி டிஃப்ரெண்டா கோவை சதாசிவம் ஐயா அவர்கள் என்ன சொல்ல போறாங்க. சோ வையகமே வானகமே பார்த்துட்டு வேகமா வந்துருங்க. குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான பசுமை வணக்கம். மரங்கள் உழைக்கின்றன, மரங்கள் பேசுகின்றன. நினைச்சுக்கோ, கவிதை போல இருக்குன்னு. உள்ளபடியே மரங்கள் உழைக்கிறது, மரங்கள் பேசுகிறது, மரங்கள் தன்னை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. இதையே இயற்கை சொல்லல, அறிவியலும் சொல்ல. மரங்கள் உழைக்குதுங்கிறீங்களே, எப்படியா? மரங்கள் பேசுவதாக கூட ஓரிரு செய்திகளை படித்திருக்கிறோம். ஆனால் உழைக்கிறதுங்கிற செய்தியை படிக்கலையே. மரங்கள் எப்படி உழைக்கிறது? இந்த உலகில் முதலில் தனக்கான உணவை தானே சமைத்துக் கொண்ட, தானே சமைத்து சாப்பிட்ட ஒரு உயிரினம் மரங்கள், தாவரங்கள். எப்படின்னா, சூரிய ஒளியிலிருந்து உணவு தயாரித்து சாப்பிட்டு, தான் மட்டுமல்ல, தான் சாப்பிட்டது போக காயை, கனியை, மலரை என்று மற்ற உயிர்களுக்கும் வாரி வழங்கியது தாவரங்கள். அதுதான் நம்ம குறிப்பாக தாவரங்களை சொல்லுகிற போது கற்பகதரு அப்படிலாம் ஏன் சொல்றோம்னா, தாவரங்கள் தான் சாப்பிட்டது போக சேமித்து வைக்காமல் மலர்களை, காய்களை, கனிகளை யாருக்கு கொடுக்குதுன்னா மக்களுக்கு கொடுக்குது, உயிர்களுக்கு கொடுக்குது. மலர்கள் கொடுக்குது, உணவு கொடுக்குது மரங்கள், மருந்து கொடுக்குது மரங்கள். அப்ப மரங்கள் உழைக்குது, ஓய்வெடுக்கின்றன மரங்கள். ஓய்வெடுக்குதான்னா மரங்களுக்கு ஓய்வு தேவை. வருஷத்துக்கு 9 மாசம் 10 மாதம் ஓயாமல் உழைத்து உணவு தயாரித்து தானும் சாப்பிட்டு விட்டு பிற உயிர்களுக்கும் உணவளிக்கிற மரங்கள் ஒரு 1.5 மாசம் 2 மாசம் ஓய்வு எடுத்துக் கொள்கிறது.
கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுகிற காலத்துக்கு பெயர்தான் இலையுதிர் காலம். இலைகள் இருந்தால் தானே சூரிய ஒளியின் வழியாக உணவு தயாரிக்க வேண்டும். ஆக இலைகளை பழுத்து உதிரச் செய்தல். பட்டு போன மரம் சொல்லுவோம், இல்லை, அது தூங்குகிற மரங்கள். நம்ம பார்த்து பூவில்ல, அரும்புகள் இல்லையே, இலை இல்லையே, இந்த மரம் பட்டு போச்சான்னு. அந்த மரம் தூங்கி கொண்டிருக்கிறது. 1.5 மாசம் கழித்து புதிய தளிர்களோடு தூங்கி கொண்டிருக்கிற மரம் கண் விழிக்கிற போது புதிய தளிர்கள், அரும்புகள், மொக்குகள், பூ, காய், கனி என்று அடுத்த 9 மாசத்திற்கும் உணவு தயாரிக்க தயாராக. இவ்வளவு மரங்கள் செய்யுதே. இப்ப மரங்கள் தூங்குது, ஓய்வெடுக்குது, உழைக்குது, சரிதான். இப்ப எப்படி பேசிக்கொள்கிறது? மரங்கள் இன்னொரு தாவரத்தோடு பேசிக்கொள்கிறது. மரங்கள் மற்ற பறவைகளோடு பேசிக்கொள்கிறது. மரங்கள் சில உயிர்களோடு இணக்கமாக இருக்குது. மரங்கள் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் பல சுவைகளை வச்சிருக்கு. சில மரங்களை பாருங்க, புளிப்பா இருக்கும். சில மரங்கள் ரொம்ப கசப்பாக இருப்பதற்கு காரணம் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான ஏற்பாடு. சில பூக்களில், செடிகளில், பெரிய மரங்களில் முள் இருக்கும். மரத்துல ஏறின முள்ளு குத்திரும். ஏன்னா முள் என்பது ஒரு பாதுகாப்பு தான். தன் இலையை, பூக்களை மற்ற உயிர்கள் எய்துவிடக் கூடாது, தன்னை தற்காத்திக் கொள்வதற்காகத்தான் சில முள்ளு வச்சிருக்கு. சில மரங்கள் தடித்த பட்டைகளை வச்சிருக்கு. தடித்த பட்டைகளை வச்சிருக்கு. சில மரங்கள் பிசுன அப்படியே கிடையாது. 3 மாசத்திற்கு 4 மாசம் பூ பூத்து குலுங்குகிற காலங்களில் தான் மரம் தன்னுடைய தண்டுகளில் பிசுனையும் சுரக்குது. ஏன் பிசுனை சுரக்குதுன்னா, பிசுனை சாப்பிட வருகிற எறும்புகள் அதுக்கு பிடிக்குது. அப்போ ஒரு 2 வகையான 3 வகையான எறும்புகள் தாவரத்தோடு சேர்ந்து இணக்கமாக வாழ்கிறது. இணக்கமாக வாழ்கிற எறும்புகள் மரங்களில் ஏறுகிற ஒன்றை தடுக்குது. இப்ப மரங்கள் தற்காப்புக்காக எறும்போடு இணக்கமாக இருக்குது. சில மரங்கள், இன்னும் குறிப்பா வேப்ப மரத்தை நம்ம சொன்னா எளிமையா புரியும்னு நான் நினைக்கிறேன். வேப்ப மரத்துல இலை கசப்பு, குச்சி கசப்பு தான், பட்டை கசப்பு, காயும் கசப்பு. இப்ப கசப்பு என்பதால் சில பூச்சிகள் அதை சாப்பிடுவதில்லை. ஆனால் சில பூச்சிகள் சாப்பிடாமல் போனாலே, ஒரு தாவரத்தின் விதி, சில பூச்சிகள் கட்டாயம் மகரந்த சேர்க்கை செய்ய வேண்டும், பிறகு பறவைகள் அதை சாப்பிட வேண்டும். 2 விதி இருக்கு. ஆனா வேப்ப மரத்துல எல்லா பகுதியும் கசப்பா இருக்கு. நீங்க பூ பூக்கிற காலங்களில் பாருங்கள், அந்த பூவின் நுனியில் ஒரு விதமான சுவையை வைத்திருக்கிற, தேனை வைத்திருக்கிற மரங்களில் வேப்ப மரமும் ஒண்ணு. இப்ப காய் கசக்குது. வேப்பங்காயை யாரு சாப்பிட முடியாத அளவுக்கு கசப்பு. ஆனால் பழம் இனிப்பு. பழம் இனிக்குது. ஏன் பழம் இனிக்குதுன்னா, அது பறவைகள் சாப்பிட வேண்டும். காக்கைகளும் மைனாக்களும் கிளிகளும் சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டால் தான் பறவைகள் அந்த கொட்டையை கொண்டு போய் இன்னொரு இடத்தில் போட்டு தன்னுடைய சந்ததியை பெருக்கும். எந்த மரமும் இந்த மண்ணில் தன்னுடைய சந்ததியை இழப்பதற்கு தயாராக இல்லை. அப்ப குறிப்பா சந்ததியை பெருக்குவதற்குத்தான் அவை பூச்சிகளை நாடுகின்றன. மரங்கள் சந்ததியை பெருக்கிக் கொள்வதற்குத்தான் அவை பறவைகளை நாடுகின்றன. இப்ப பல இனிப்பா இருக்கு, பாதை காக்கை சாப்பிடுது, மைனாக்கள் சாப்பிட்டு கொட்டை போடுகிறது. அந்த கொட்டையை கொண்டு போய் இன்னொரு இடத்தில் போடுகிறது. இப்ப கொட்டை கசப்பு. ஏன்னா அந்த கொட்டையை, மண்ணில் விழுகிற கொட்டையை மற்ற பூச்சிகள் அரித்து விடக் கூடாது என்பதற்காக கொட்டைக்குள் கசப்பை வைத்திருக்கிறது வேப்ப மரம். வேப்ப மரம் தப்பி பிழைத்திருப்பதற்கு இந்த குறிப்பா தற்காப்பு வளையம் ரொம்ப முக்கியம். சில தாவரங்களுக்கு நம்மளே பேர் வச்சிருப்போம். ஆடு தின்னாம்பாளைன்னு ஒரு தாவரம் இருக்கு. பக்கத்துல ஆடுகள் போகும், ஆனா அந்த செடியை, ஆடு தின்னாம்பாளை என்பது ஒரு சின்ன செடிதான், அந்த செடியை ஆடு மேயாது. அப்ப ஆடு மேய்ப்பவர்கள், கீதாரிகள் அதை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள்.
ஆடு இன்னின்ன தாவரங்களின் பக்கம் போவதில்லை, இது ஆடு தின்னாம் பாலை என்று ஒண்ணு இருக்கு. மப்பூட்டாந்தலையிலே ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கு. ஆணை மயக்கிங்கிற ஒரு தாவரம் இருப்பதாக மேற்கு தொடர்ச்சி மலையில் சொல்லுகிறார். என்ன இது பிக்கும், அரிப்பு, உடம்பு ஊற அரிப்பு. அப்ப இந்த தாவரங்கள் அரிப்பை சுரந்து கசப்பை சுரந்து தன்னை தற்காத்துக் கொள்ளுகிற உயிரினம். ஒற்றை உயிர் இருப்பதாக சங்க இலக்கியத்தில் கூட மரங்களை பற்றி நம்ம பேசி இருக்கோம். இந்த பாதுகாப்பு உணர்வு நம்ம கிட்ட இருக்கு. இந்த பாதுகாப்பு உணர்வோடு இருக்கிற மரங்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறேன் ரொம்ப முக்கியம். அவையெல்லாம் என்ன பேசிக்கிறேன் உள்ளபடியே மரங்கள் தான் பிறந்த இடத்தில் இருந்து கொண்டு மடியும் தருவாய் வரையில் பிறந்த இடத்திலேயே நின்று வாழுகிற ஒரு உயிர் மரங்கள். எங்கேயும் போக முடியாது. கொஞ்சம் தூரம் போயிட்டு வர மரங்களால் போக முடியாது. எங்கு பிறக்கிறோமோ அங்கேயே மடியும் வரையிலும் நின்று வாழுகிற உயிர் மரங்கள். ஒரு 10 மீட்டர் தள்ளி ஒரு ஆறு ஓடுகிறது என சொன்னால், இங்கு தண்ணீர் இல்லாதிருக்கிற மரங்கள் நடந்து போய் தண்ணீர் அருந்துவதில்லை, நின்றிடத்தில் நின்று கொண்டிருக்கிறது. காட்டுத்தீ அப்பப்போது காட்டுத்தீ பற்றி கொள்ளுகிறது. அப்பப்போது பற்றி கொள்ளுகிற காட்டு தீயில் எல்லா விலங்குகளும் ஓடி. நான் காட்டுத்தீ பற்றுகிற போது பலமுறை காடுகளில் பார்த்திருக்கிறேன். சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் பறந்து போய்விடும், பறவைகள் பறந்து போய்விடும். ஊர்வனம் எல்லாம் மண்ணை தோண்டி ஆழமாக உள்ளே போய் பதுங்கிக் கொள்ளும். ஆனால் ஒரு மரம் தீ தன் எதிரே வருவதையும் தன் மேனியில் பற்றுவதற்குமாக விட்டு கொடுத்து அந்த தீக்கு இரையாகி சாம்பலாகவே. ஆக இந்த மண்ணில் தோன்றி இருக்கிற மரங்கள் முற்றிலும் நமக்கு நன்மை செய்கிறது. இது குறிப்பாக வாலி ஐயாவுடைய கவிதையை சொல்லி முடித்தால் குழந்தைகளுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக மரங்கள் எப்படி பேசிக் கொள்கிறது என்கிற கவிதை. அந்த கவிதை, எங்களில் இருந்து எத்தனை சிலுவுகளை செய்கிறீர்கள், எங்களில் இருந்து எத்தனை சிலுவுகளை செய்கிறார்கள் மனிதர்கள். ஆனால் மனிதர்களுக்குள் இருந்து இன்னொரு வேறொரு இயேசுவை இன்னும் படைக்க முடியவில்லையே என்று மரங்கள் பேசிக் கொள்ளுகிற கவிதையில் இருந்து மரங்கள் இந்த மண்ணுக்கு எவ்வளவு மகத்தான உயிர் என்று மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா மரம் மாதிரி நிக்காதடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா அந்த மரம் மாதிரி நிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு இப்ப பாத்தீங்கல்ல. எவ்வளவு ஒரு அந்த அருமையும் அந்த மகத்துவத்தையும் சதாசிவம் ஐயா அவ்வளவு அழகா எடுத்து சொல்லும் போது நம்மளுக்கு எப்படி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கண்ணோட்டம் நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா. சோ அடுத்ததா நம்ம அகைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட் தான். தமிழுக்கு அமுது என்று பெயர். ஆனா அமுதும் அளவுக்கு மிஞ்சினா நஞ்சு அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அப்போ அந்த தமிழை கரெக்டான அளவுல உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட அட்டென்ஷன் ஸ்பான் இருக்குமோ அந்த அளவுக்கு கொண்டு கொடுக்கறது தான் பொதிகையோட மிக மிக பெரிய சிறப்பு. சோ இப்ப தமிழ் விருதை வழங்குறதுக்காக யார் வராங்க? பேராசிரியர் முனைவர் கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள். சோ தமிழ் விருந்தை உண்டு என்ஜாய் பண்ணி ரசிச்சுட்டு வாங்க. குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். தொட்டதெல்லாம் பொன்னாகும் ராசியான பேங்க். தொட்டவுடன் வேலை முடியும் ஈஸியான பேங்க். சிட்டி யூனியன் பேங்க், ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் இனிய காலை வணக்கம். தமிழ் விருந்தில் நல்ல செய்திகளை பார்க்கறதுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. அதே மாதிரி கேட்டவங்களும் அது ரொம்ப அருமையாக இருக்குது. இன்பத்தேன் பாயுது காதுநிலை என்பது போல நான் கேட்டு மகிழ்றோம்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்தை சொல்லிக்கிறேன். பாரதியை சொல்லி முடித்த உடனே பாரதிதாசன் சொல்லணும் போல எனக்கு தோணுச்சு. ஏன்னா தாசன் என்றால் அடிமைன்னு அர்த்தம். ராமானுஜதாசன் என்றால் ராமானுஜருக்கு அடிமை. அடிமைன்னா உடனே வேலை பார்க்கறதுக்காக இல்லைங்க, ஈர்க்கப்படுவதால். ரசிகன் சொல்றோம் இல்லையா, அது மாதிரிதான். காளிதாசன், பாரதி தன்னுடைய பேரை எப்படி வச்சுக்கிட்டாருன்னா காளிக்கு தாசன், அதனால தன்னை காளிதாசன் கூப்பிடுவாராம்.
செல்லிதாசன் அப்படிம்பார். செல்லிங்கிற மேல்நாட்டு கவிஞனுடைய அந்த கவிதைகள் அவர் ஈர்த்ததுனால செல்லிதாசன் அப்படின்னு. அதுபோல பாண்டிச்சேரியிலே பிறந்து கனக சுப்புரத்னம் என்ற பெயரோடு தமிழ் ஆசிரியராக இருந்த ஒருத்தர் தன்னுடைய பேரை பாரதிதாசன் மாற்றிக்கிட்டாருன்னா எப்படியான ஈடுபாடு அவருக்கு பாரதிட்டு இருந்திருக்கும். அவர் எப்படி பாரதியை சந்திச்சாரு? ஒரு திருமண வீடு பாண்டிச்சேரியில். அங்கே தமிழாசிரியராக இருக்கக்கூடிய நம்முடைய கனக சுப்புரத்னம் அங்கே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கார். அவர் பாடிக்கிட்டு இருக்கப்ப எங்கெங்கும் காணனும் சக்தியடா அந்த பாட்டை 7 கடல் அவள் வண்ணமடா பாடிக்கிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் உள்ள அந்த கல்யாண வீட்டுக்குள்ள ஒருத்தர் வர்றார். அப்படி 2 பேர் தோளில் கை போட்டுக்கிட்டு அப்படி ஒருத்தர் உள்ளார். தலைப்பாக்கட்டு, பெரிய மீசை, ஒரு காந்த கண்கள், கம்பீரமான நடை, ஒரு கருப்பு கோட்டு உள்ள வர்றார். பாடிக்கிட்டு இருந்த பாரதிதாசனுடைய கண்களில் அந்த காட்சிப்படுது. அவர் சொல்றாரு, இப்போ கடவுளர்களுடைய ஓவியங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் சிவபெருமானுடைய அந்த ஓவியம் பெரும்பாலும் மீசை இல்லாமல் இருக்கும். ஆனால் ரவிவர்மா என்ற கேரள நாட்டு அரச வம்சத்து ஓவியர் படம் வரைகிறப்ப சிவபெருமானுக்கு பெரிய மீசை இருக்கிற மாதிரி வரைஞ்சிருப்பார். நீங்கள் சென்னைக்கு போனீங்கன்னா பார்த்தசாரதி கோயில் திருவள்ளிக்கண்ணி போங்களேன். அந்த பார்த்தசாரதி ஆகிய பார்த்தனுக்கு சாரதி, பார்த்தன்னா யாரு? அர்ஜுனன். பார்த்தனுக்கு சாரதி ஆகிய கிருஷ்ண பரமாத்மா பெரிய மீசையோடையும் மேலெல்லாம் காயங்களோடையும் இருப்பார். ஏன்னா யுத்த காலத்தில் நிற்கிறார் இல்லையா? மீசை வைத்த பரமசிவன் போல எனக்கு காட்சி அளித்தார். யார? பாரதியாரை பற்றி பாரதிதாசன் சொல்றாருங்க. அப்படி பாடுறதை கேட்டுக்கிட்டே இருந்தாராம். கேட்டுக்கிட்டே இருந்துட்டு முடிச்ச உடனே கூப்பிட்டு அப்படி முதுகுல அப்படி தட்டி, இன்று முதல் எமது கவிதா மண்டலத்தில் நீயும் ஒரு கவிஞன். என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க. யாரால் ஈர்க்கப்பட்டார்? பாரதியால் ஈர்க்கப்பட்டார் கனக சுப்புரத்னம். ஒரே நாள்ல ஈர்க்கப்பட்டவர்கள் இன்னொருத்தர் யார் தெரியுங்களா? விவேகானந்தர். நரேந்திரன் என்ற பெயர் கொண்ட அவர் எத்தனையோ பேர்கிட்ட போய் என்னென்னமோ கேட்டிருக்காரு. கடவுள் இருக்காரான்னு கேட்டிருக்காரு, அப்படின்னு இருக்காரு, இப்படின்னு இருக்காரு. ஒரே ஒருத்தர் தான் பார்த்த உடனே, வந்தாயா, ஏன் இவ்வளவு தாமதம், நீ அப்பாவே வருவேன்னு நினைச்சனே என்று சொன்ன உடனே இவருக்கு ஆச்சரியம். இன்னைக்கு தான் இந்த கிழவனை பார்க்குறோம், ஆனால் இந்த கிழவனர் நம்மளை பார்த்த மாதிரி, பார்க்குற மாதிரி, எதிர்பார்த்த மாதிரி சொல்றாரு அப்படின்ட்டு, கடவுள் இருக்காரா? இருக்காரு, நான் காட்டுறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படி சொன்னவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஒரே நாள் சந்திப்பில் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் நரேந்திரனாகிய அவரும் பிற்காலத்தில் விவேகானந்தராக மாறுகிறார் என்று சொன்னால் அந்த ஈர்ப்பு. இங்கே பாரதிதாசனுக்கு இந்த ஈர்ப்பு. பிறகு பாரதி தன் குருவாக தெய்வமாக வணங்குவார். காலில் கும்பிட்டு வராங்க. சில நேரங்களில் பல பேர் என்ன அப்படி செய்யலாமா, நீங்கள் கடவுள் மறுப்பு கொள்கையில் அதெல்லாம் சொல்லுவீங்க, அவர் காலில் போய் விழுகலாமான்னு. பாரதியை தெரியாதவன் சொல்றான், ஓடிடு. பாரதி எப்படிப்பட்ட ஆள் உங்களுக்கு தெரியுமா? யுகபுருஷன்டா அப்படி மாறான். இந்த பாரதிதாசன் வெறும் தமிழாசிரியராக மட்டும் இல்லைங்க, எப்படியான ஒரு உன்னத எண்ணம் இருந்தது தெரியுங்களா? முன்ன இங்கிலாந்து எல்லாத்தையும் நாட்டை ஆண்டுட்டு இருந்துச்சு. அப்போ ஜார் மன்னரை வாழ்த்தி பாடுறதுன்னு ஒன்று உண்டு. இப்போ நம்ம நீராறும் கடலொடுத்தல் நிலமடந்து கல்வியுலகம் தமிழ் தாயை வாழ்த்தி பாடுறோம்ல, தேசிய கீதம் பாடுறோம் இல்லையா, தாகூருடைய தேசிய கீதம். அது மாதிரி அங்கே இந்த 5ஆம் ஜார்ஜ் மன்னரை வாழ்த்தி பாடுற பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் இதை கேட்டுட்டு அங்கே இருக்கிற கல்வி அதிகாரிக்கு எழுதினாராம், நாம் ஏன் ஜார் மன்னரை வாழ்த்தி பாடணும், பிரெஞ்சு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இதை பாடலாம், தமிழ்நாட்டினுடைய தமிழ் பாடல்களை பாடலாமே அப்படின்னு எழுதி, அதே மாதிரி அதை மாற்றி காமிச்சவர் அவர் தான் அப்படிம்பாங்க. அது மட்டுமல்ல, சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இதுதான் பெருசா? அது இல்லைங்க. பாரதிதாசனுடைய படைப்பாற்றல் அபூர்வமானது. இனிமை, எளிமை, அருமை என்று சொல்லிக்கிட்டே வரலாம். கியாபி விஸ்வநாதன் அவர்கள் சொல்லுவார், பாரதிதாசனுடைய பாடலை படிக்கிற போது என்ன சந்தோஷம் ஏற்படும் தெரியுங்களா? தமிழுக்கும் அமுதென்று பேர், இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னா, இதனுடைய அந்த அழகு தன்மை இருக்கே, ஓசைக்காக, நயத்துக்காக, இனிமைக்காக பார்க்கலாம். நிறைய நாடகங்கள் எழுதியிருக்கிறார். மணிமேகலைங்கிற காப்பியத்தை எழுதியிருக்கிறார். அதே மாதிரி தொகுதிகள், பாரதிதாசன் தொகுதியில் 5 தொகுதிகளுக்கு மேலே வந்திருக்குது. நிறைய தொகுதிகள் வந்திருக்குது. இப்போ தொகுப்பாக போட்டிருக்காங்க. குடும்ப விளக்கு என்ற ஒரு 5 தொகுதி நீங்கள் படித்து பாருங்க. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணுங்கிற விஷயத்த அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். குழந்தைகளுக்கான பாட்டா புதிய ஆத்திசூடி அவர் எழுதியிருக்கிறார்.
திருக்குறளுக்கு குயில்னு ஒரு பத்திரிகை எழுதிட்டு இருந்தார். அதுல வந்து திருக்குறளுக்கு 10 அதிகாரத்துக்கு உரை எழுதியிருக்கிறார். நல்ல செய்திகளை கவிதையாக தருதல், நாடகமாக தருதல், பாட்டாக தருதல், மேடை பேச்சாக தருதல் என்று அத்தனை விஷயங்களை சொல்லியிருப்பார். அதுலேயும் சஞ்சீவ பர்வத்தின் சாரல் என்கின்ற இந்த சஞ்சீவ பர்வதம் என்கின்ற மலையை சொல்லி அதனுடைய சரிவில் ஏற்பட்ட விஷயத்தை அழகா சொல்லியிருப்பார். புரட்சி கவி என்ற ஒரு அற்புதமான நூலுங்க. எத்தனையோ சினிமா வந்துருச்சு அதுக்கு பிறகு. அதெல்லாம் நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலை உலகம் சாபம் என்று அவர் கேட்கிறார். சரி, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேனே, எப்படி பாட்டு மாதிரி சொல்றது மட்டும் இல்லைங்க, பாடினாலும் நல்லா இருக்கணும், சொன்னாலும் நல்லா இருக்கணும். குறுங்காப்பிய மாதிரி நிறைய எழுதியிருப்பார். உதாரணமா பெண்களுக்கான கல்வி, விதவை மறுமணம், மூடநம்பிக்கை ஒழிப்பு, இது 3 அவர்கிட்ட ரொம்ப முக்கியமா இருந்தது. பெண் கல்வி மட்டும் இல்ல, விதவா மறுமணத்துக்கு எப்படி சொல்றது, கோரிக்கையற்று கிடக்குதுன்னே அங்கு வேரில் பழுத்த பலா. அந்த பெண்கள் எப்படி இருக்கிறாங்க? ஒரு சிறு கவிதைக்குரிய நடைய பாருங்க. ஒரு பெண்ணு வீட்டுக்குள்ள வர்றா, ஒருத்தன் படிச்சுக்கிட்டு இருக்கான், 2 பேரும் ஒருத்தர் பாக்குறாங்க, இவ்வளவுதான். இதை ஆன்லைன்ல சொல்லிட்டா பத்தாதுங்க. தோட்டத்து வாசல் திறந்திருக்கும் தினம் சொர்ணம் வந்தால் சற்று நேரம் மட்டும். சொர்ணம் கதாநாயகி பாருங்க வச்சுக்கோங்க. தோட்டத்து வாசல் திறந்திருக்கும் தினம் சொர்ணம் வந்தால் சற்று நேரம் மட்டும், வீட்டு கதைகளை பேசிடுவாள் பின்பு வீடு செல்வாள் இது வாடிக்கையாம். இதுல எந்த வரி புரியல? தோட்டத்து வாசல் திறந்திருக்கும் தினம் சொர்ணம் வந்தால் சற்று நேரம் மட்டும், வீட்டு கதைகளை பேசிடுவாள் பின்பு வீடு செல்வாள் இது வாடிக்கையாம். கூடத்திலே மனப்பாடத்திலே விழி கூடி கிடக்கின்ற ஆணழகை, கூடத்திலே மனப்பாடத்திலே விழி கூடி கிடக்கின்ற ஆணழகை, ஓடைக்குள்ளில் மலர் பார்வையிலே அவள் உண்ண தலைப்படும் நேரத்திலே, அவன் உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. கூடத்திலே மனப்பாடத்திலே விழி கூடி கிடக்கின்ற ஆணழகை, ஓடை குளிர் மலர் பார்வை, பார்வை பாருங்க, பார்வை, மலர் பார்வை, குளிர் பார்வை, ஓடை குளிர் மலர் பார்வை, எத்தனை அட்ஜெக்டிவ்ங்க, அடைமொழிகள். ஓடை குளிர் மலர் பார்வையிலே அவள் உண்ண தலைப்படும் நேரத்துல, கண்ணுல பார்த்தா தின்னாலாம், வாயில தின்னான்னு சொன்னா நல்லா இருக்குங்க, கண்ணுலயே தின்னையே முழுகி போடுற மாதிரி பாக்குறானியா அப்படிங்கிறோம்ல. ஓடைக்குள்ளின் மலர் பார்வையிலே அவள் உண்ணப்பல் தலைப்படும் நேரத்திலே, பாடம் படித்து நிமிர்ந்த வெளி தன்னில் பட்டு தெரித்தது மானின் வெளி. படிச்சுட்டு இருந்தவன் இப்படி நிமிர்ந்து பார்த்தானாமுங்க, அவன் அங்கிருந்து பார்த்தாலாம். இந்த அம்பு இப்படி குத்தி விழுகும் பார்த்தீங்களா மகாபாரத இதுல எல்லாம், அது மாதிரி பாடம் படித்து நிமிர்ந்த வெளி தன்னில் பட்டு தெரித்தது மானின் வெளி. ஆடை திரித்து நின்றால் அவள் தான் அவன் 1000 மேடு திருப்புகிறான். அப்புறம் படிப்பானா? படிக்கவே மாட்டான். பிறகு 2 பேரும் அவங்க ஒருத்தர் தழுவி பேசி நிற்கிறாங்க. அதுக்குள்ள அவங்க அம்மா வந்துட்டாங்க. 2 பேரும் வந்து கடுமையா 2 பேர்த்தையும் தட்டி அடிச்சு கோவப்படுறாங்க. புற்றரவத்தது தாயின் மனம், அங்கு புன்னகை செய்தது மூடத்தனம். சற்றது கருங்கள் மானிடரே, பரிதாப சரித்திரம் நாட்டினரே, ஒற்றை பெரும்புகள் தாயகமே, இந்த ஊமைகள் செய்வதில் தீமையுண்டோ? இப்படி முடிக்கிறப்ப அப்படியே உணர்வு ஏற்படணுங்க இந்த கவிதையில. அந்த பெண்ணு இளம் வயதுல பால்ய விவாகத்துல கணவனை இழந்தவன்கிற பாக்கியலட்சுமின்னு ஒரு படம் வந்தது, அந்த கதை மாதிரி தாங்க. பிறகு அவங்க எப்படி இருந்தாங்க என்ன, இப்படிலாம் அவங்களுக்குள்ள அந்த உணர்வை பாதுக்கலாமான்னு அந்த பாட்டை முடிக்கிறப்ப அசந்து போவோம். அப்படியே ஒவ்வொரு பாட்டு சொல்றப்பையும் எழுதின படைப்பாளி என்ன உணர்வை கொண்டு படைத்தாரோ அதை நான் சொல்றப்ப எனக்கு ஏற்படணும், கேட்கிறப்ப உங்களுக்கு ஏற்படணும். நிறைய பேசலாங்க பாரதிதாசனை பற்றி. நாளை சந்திப்போமா? தென்றலுக்கு மீண்டும் வருக. அழகான தமிழ் விருந்தை நம்ம எல்லாம் நல்லா ரசிச்சு உண்டாச்சு. இப்போ நம்ம விருந்தினர் செக்மெண்ட்ல நிகழ்ச்சியில நான் வந்து இன்னைக்கு இன்டர்நேஷனல் செஸ் டே அப்படின்லாம் சொன்னேன். செஸ் சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் இருக்காங்க, அச்சீவர்ஸ் இருக்காங்க. எவ்வளவு வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல நம்ம இந்தியன்ஸ் சாம்பியன்ஸா இருந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு இந்தியன், ஒரு சவுத் இந்தியன், நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர், நம்ம ஊர்க்காரர், இவருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் நேம் கொடுத்து கூட இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க முடியாதுங்க. ஒரு பியூட்டிஃபுல் அதிகாலையில மழை பெஞ்சா என்ன வரும்? ஒரு அழகான வானவில் வரும். அந்த வானவில்ல நம்ம அந்த கலர்ஸ் பத்தி கூட ஒரு போன செக்மெண்ட்ல எல்லாம் பேசியிருக்கோம். அந்த ஒரு வண்ணத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு அப்படின்னு. அந்த ஒரு வானவில் மாதிரி தரித்த ஒரு மனிதர் இவர். சோ 7 அதாவது ஒரு கெரியர் நம்ம ஃபாலோ பண்றதுக்கே நம்ம வந்து எவ்வளவோ ஸ்ட்ரெஸ் இருக்கு, ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல ஒரு 7 ஜானர்ஸ்ல அவரோட தளத்தை படிச்சு ரொம்ப ஹை ஹைட்ஸ்க்கு போயிருக்கிற ஒரு பர்சன். ஆனா அவ்வளோ he is not even such an older person, a very very young and extremely dynamic and talented. இவரோட
அழகான ஒரு இந்த பயணத்தை நான் ஒரு சின்ன ஒரு குட்டி ஃபார்முலா மாதிரி இப்ப நீங்க விப்ஜியான்னு ஞாபகம் வச்சுட்டு இருக்கிற மாதிரி ரெயின்போக்கு இவரோட அழகா வந்து PEBS பெப்ஸ் TBW அப்படின்னு அழகா நம்ம வந்து சுருக்கி சொல்லலாம். அதாவது he is a public speaker, an entrepreneur, ஒரு பிராண்ட் அம்பாசிடரா இருக்காரு, ஒரு அழகான பாடகர், 3000க்கும் மேற்பட்ட சாங்ஸ் மல்டிலிங்குவல் சாங்ஸ் அப்படியே ரெக்கார்ட் மாதிரி பியூட்டிஃபுல்லா பாடக்கூடிய ஒரு சிங்கர், ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், ஒரு டிவி ஆங்கரை நான் உட்கார்ந்து ஆங்கர் பண்றது என்னோட பெரிய பாக்கியம். அது மட்டும் இல்லாம he is an எழுத்தாளர். சோ இந்த அத்தனை மகுடங்களையும் சூடிக்கிட்டு ரொம்ப ரொம்ப அழகா எளிமையா வாழ்ந்துட்டு இருக்கிற பர்சன் யாருன்னு ஒரு அழகான மாண்டேஜ் போயிட்டு வந்து நீங்க நேம தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு மாண்டேஜ் உங்களுக்காக. இன்ஸ்பைரிங் இளங்கோ அப்படின்ற ஒரு மாமனிதர் நம்ம சந்திக்க போறோம். காலை தென்றலுக்கு எங்களோட அன்பான வணக்கம் சார். பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும், உங்களுக்கும், பொதிகை தொலைக்காட்சியை சேர்ந்த அனைத்து பணியாளர்களுக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மட்டற்ற மகிழ்ச்சி. உங்களோட ஸ்டைல்ல சொல்லணும்னா ஹெல்தி ஹாப்பி மார்னிங் சார். உங்களுக்கு ஹெல்தி மார்னிங், வெரி குட். என்னுடைய அந்த மரபு என்பது ஏனென்றால் ஹெல்த் என்பது ஒரு முக்கியமான பதம். அந்த பதத்தில் ஃபைனான்சியல் ஹெல்த், இமோஷனல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், சோஷியல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், எஜுகேஷனல் ஹெல்த், இப்படி அனைத்துமே அடங்கிய ஒரு மனிதனை முழுமையாக ஆக்கக்கூடிய ஒரு பதம் ஹெல்த் என்பது. எனவேதான் கடந்த 2 ஆண்டுகளாக நான் ஹெல்தி மார்னிங், ஹெல்தி ஆஃப்டர்நூன், ஹெல்தி ஈவினிங் என்றெல்லாம் சொல்லி பணித்து அது மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. எனவே உங்களுக்கும் கூட ஹெல்தி மார்னிங். ஓ, தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். எங்களோட விஷயம் உங்களுக்காக. சோ இப்போ இந்த பொதிகை இந்த காலையில சார் நீங்க என்ன 3500க்கு மேற்பட்ட 5000 பேர் ஆடியன்ஸஸை நீங்க மீட் பண்ணிருப்பீங்க. உங்களோட ஜர்னி வந்து ரொம்ப ரொம்ப வாஸ்டான ஒரு ஜர்னியா இருந்திருக்கும் கண்டிப்பா, நிச்சயமா. பட் இதோட இந்த எல்லா ஒரு ஜர்னிக்கும் முதல் படி ஒண்ணு இருக்கும், அந்த ஆரம்ப கட்டம் இருக்கும். ஒன்னொன்னதான் நீங்க வந்து அணுகிட்டு வந்திருப்பீங்க. உங்களோட ஆரம்ப காலங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு சார். அதை பத்தி சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா? 3500 5000 இல்ல, அண்மையில நான் ஒரு மலேசியா ஆடியன்ஸ் மீட் பண்ணும்போது 25,000 பேர் ஒன்றாக இணைந்திருந்த ஒரு மிகப்பெரிய அரங்கு. அந்த அரங்கில் அரங்கமே அதிரும் வண்ணம் எழுந்து நின்று இருமுறை கையொலி கொடுத்தார்கள் எனக்கு. அதற்கு காரணம் என்னுடைய பாடல், அதன் பிறகு நான் பேசிய பேச்சு, முதலில் என்னுடைய பேச்சுக்காகவும் அதன் பிறகு நிறைவாக நான் பாடிய பாடலுக்காகவும். ஆரம்பம் என்று சொல்லும் பொழுது பிறவியிலேயே பார்வை சவால் கொண்ட அந்த வார்த்தையை நம்ம பார்க்கணும். அந்த சொல் நல்ல சொல், விஷுவலி சேலஞ்ச்ட் என்ற ஒரு நிலையில் தான் நான் பிறந்தேன். என்னுடைய தந்தை தாய் உறவு வழி மனத்தின் காரணமாக கன்சாங்குவினஸ் மேரேஜ் என்று சொல்வார்கள். அதன் அடிப்படையில் வெரி க்ளோஸ்லி என்னுடைய அப்பா அம்மாவினுடைய தாய் மாமா, அந்த அடிப்படையில். எனவே அப்படிப்பட்ட சூழலில் பிறந்து என்னுடைய தாய் ஒரு போராளி. தந்தை உதறி சென்ற சூழலிலும் கூட அவருடைய ஆதரவு அவ்வளவாக இல்லாது, ஒரு கட்டத்தில் முழுமையாகவே இல்லாமல் போன சூழலிலும் கூட என்னுடைய தாய் போராட்ட குணம் கொண்ட ஒரு பெரிய மகத்தான பெண்மணியாக இருந்த காரணத்தினால் பள்ளிக்கு கூட சென்று படிக்காத பெண்மணி. ஒருவேளை அதனால தான் அவர்கள் எல்லாமே சரியா செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். I have never allowed my education to intervene my common sense ன்னு மார்க் ட்வைன் சொல்வார். அந்த மாதிரி அந்த பெண்மணி கொடுத்த அந்த போராட்ட குணம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வாழ்க்கையில் அனைவரையும் நேசித்து பழகுவது, குறிப்பாக எதற்கும் பெரிதாக மனம் சோர்ந்து விடாத பாங்கு, இதையெல்லாம் அவரிடமிருந்து நான் அவர் சொல்லி கொடுக்காமலே கற்றுக்கொண்ட பாடங்கள். அந்த தாயினுடைய வளர்ப்பில் வந்து பிறகு 10ஆம் வகுப்பு வரை சிறப்பு பள்ளி
தி ஸ்பெஷல் ஸ்கூல் ஃபார் த விஜுவலி சேலஞ்ச் அதில் தான் படித்து மாவட்டத்தில் முதலாவது மாணவனாக 10ஆம் வகுப்பில் தேறி பிறகு 12ஆம் வகுப்பில் கூட 200க்கு 200 கணக்கியலிலும் வணிகவியலிலும் அக்கௌண்டன்சி காமர்ஸ் அந்த நிலையில் தேறி லோயலா கல்லூரியில் BA/MA கோல்டு மெடலிஸ்ட் என்ற முறையில் அதன் பிறகு MPhil கூட தீசிஸ் அதாவது ஆசிரியர்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பது என்பதில் இங்கிலீஷ் மொழியை குறிப்பாக நல்ல முறையில் எப்படி சொல்லிக் கொடுப்பது என்பதை குறித்தான பயிற்சிகளை எல்லாம் எடுத்து அதில் ஆய்வு பட்டத்தை ஆய்வு ஏடை சமர்ப்பித்து அதன் பிறகு ஒரு கல்லூரி பள்ளியில் எல்லாம் வேலை பார்த்ததுக்கு பிறகு பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக இருந்து என்னை விடுவித்துக் கொண்டு இப்பொழுது நானே ஒரு நிறுவனம் தொடங்கி 300 பயிற்சியாளர்கள் இணைப்பில் இருக்கும் பொழுது அவர்களுக்கான பொறுப்பை ஏற்று சம்பளம் வாங்கி கொண்டிருந்த நான் சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் சிறப்பு. இன்னொன்று, இந்த நிறுவனத்தின் வழியாக கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் இங்கிலீஷ் மொழி பயிற்சிகள், ஆளுமை திறன் சார்ந்த பயிற்சிகள், மாணவர்களுக்கு எல்லா விதத்திலும் அவர்களை தயார் செய்யக்கூடிய பயிற்சிகள். இந்த பயிற்சிகள் என்றால் வேலைக்கு செல்லும் பொழுது ஜாப் இன்டர்வியூஸ் என்ற முறையிலும் இருக்கலாம், அல்லது அவர்களுடைய முழுமையாக அவர்கள் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் என்ற முறையிலோ அல்லது ஒரு நல்ல மனிதராக வருவதற்கும் கூட ஒரு சிறப்பான 2 சிக்கல்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று தனக்கான மனப்பான்மை, ஆட்டிடியூட், கம்யூனிகேஷன், பிஹேவியர், இது தொடர்பான சிக்கல்கள். இன்னொன்று உறவு சிக்கல்கள், மற்றவர்களிடம் இணைந்து பேசும் பொழுது பழகும் பொழுது ஏற்படக்கூடிய சிக்கல்கள். இந்த சிக்கல்களை எல்லாம் களையக்கூடிய அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இமோஷனல் கோஷன்ட், இதை பற்றியெல்லாம் பாடத்திட்டத்தை நான் தயார் செய்து அந்த பாடத்தை என்னுடைய பயிற்சியாளர்கள் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் நிறுவனங்களிலும் கூட, ஏனென்றால் இப்பொழுது நிறுவனம் நடத்துவதும் கடினமான காரியமாக இருக்கிறது. நிறுவனத்தில் வேலை செய்வது கூட எவ்வளவோ பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய நானே ஒரு நிறுவனத்தை நடத்துகிறேன். Being an entrepreneur is the most challenging thing என்று சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் அவர்களுக்கான பயிற்சியும் கூட, அதே நேரத்தில் எப்படி பணியிடத்தில் மற்றவர்களோடு சுமூகமாக மாற்றி அந்த சூழலையே ஒரு இனிய சூழலாக, the most productive environment என்ற முறையில் எப்படி மாற்றுவது, இதை குறித்தான பயிற்சிகள் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை பயணத்தை சுருக்கிவிட்டேன். பியூட்டிஃபுல் சார். நீங்க கேட்டுட்டே இருக்கலாம் ஆக்சுவலி நீங்க சொல்றதை, எப்படின்னா நீங்க அவ்வளவு அழகா எளிமையா சொல்லிட்டு வரீங்க எங்களுக்காக. சோ இப்போ நீங்க இந்த உங்களோட பப்ளிக் ஸ்பீக்கிங் அதை பத்தி சொல்லிருக்கீங்க சார். ஆல்சோ you've coined a term, அதாவது மியூசிவேஷன், மியூசிக்கால மோட்டிவேஷன் அப்படின்ட்டு, அதை பத்தி கொஞ்சம் விவரிச்சு சொல்ல முடியுமா சார்? The infotainment, edutainment, அது போலலாம் நிறைய வார்த்தைகள் இப்போ வந்துட்டு இருக்கு. யூஸ் பண்ணி வர வார்த்தைகள் அது மாதிரி எல்லாம், அது டெலிஸ்கோப்பிங்னு டெக்னிக்கலா சொல்லலாம், டெலிஸ்கோப்பிங் ஆஃப் வேர்ட்ஸ் என்று. அந்த அடிப்படையில் மியூசிக், மோட்டிவேஷன் இரண்டும் சேர்ந்து மியூசிவேஷன் என்ற அடிப்படை, தமிழில் இப்படி சொல்லலாம், இசையூக்கம். இசையால ஊக்குவிக்கிறது, இசையால் ஊக்கப்படுத்த செய்வது, ஊக்கம் கொடுப்பது இசை மூலமாக. எனக்கு பாடக்கூடிய அந்த அனுகூலம் அல்லது நன்மை, அந்த வசதி எனக்கு. பாடலை கூட என்னுடைய மேடைகளில் மக்களை ஊக்கம் படைத்து பள்ளி கல்லூரி நிறுவனங்களுக்கெல்லாம் அழைத்து, வெளிநாடுகளுக்கெல்லாம் அழைத்து பேச சொல்லி பாட சொல்லி அதற்கு பணமும் கொடுக்கிறார்கள். எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? பாடுவது பேசுவது என்பது நிறைய ஹாபி என்ற முறையிலே வைத்திருப்பார்கள், அல்லது அதுக்கு முயற்சி செய்து முடியாமல் போய்விட்டு வேற ஏதாவது வேலை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் பாடுவது, பேசுவது, இதற்காக பணம் சம்பாதிப்பது, இதற்காக பணம் பெறுவது, செல்வம் பெறுவது என்பது அடிப்படை வாழ்வாதாரமாகவே எனக்கு மாறி இருக்கிறது என்பதுதான். இந்த ஆண்டர்பிரனர் என்று சொன்னீர்கள் அல்லவா, இந்த வாய்ஸ் ஓவர் துறையில் இருக்கிறேன் எல்லாம் தெரியும் அல்லவா, அதை போலவே என்னுடைய முதல் முழுமையான ஒரு கரியர் என்றால் அது பப்ளிக் ஸ்பீக்கர் என்பதுதான். அருமை சார். இப்போ வந்து நீங்க இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங், அதாவது மியூசிவேஷன் பத்தியும் நீங்க சொல்லிட்டீங்க. அடுத்த ஏன்னா நாங்க ஒரு ஃபெசிலிட்டி எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்துகிட்டே இருக்கு. சோ மியூசிக்ல உங்களுக்கு you have an amazing voice, உங்களோட குரல் வந்து வளம் வந்து எங்களுக்கு கேட்கும்போதே எங்களுக்கு அருமையா இருக்கு. பட் ஆனாலும் அதுல பயிற்சி பெற்று அந்த நிறைய பாடல்கள் பாடணும் அப்படின்னு உங்களை வந்து யாராவது இன்ஸ்பயர் பண்ணாங்களா, இல்ல உங்களுக்கே அந்த ஒரு ஆர்வம் நேச்சுரலா இருந்ததா? நம்முடைய வானொலிக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். அகில இந்திய வானொலி, அப்போ சிலோன் ரேடியோ என்று சொல்லுவாங்க, இலங்கை வானொலி. இந்த 2 வானொலிகளையும் சிறு வயது என்று சொல்லும் பொழுது 3வது 4வது 1ஆம் வகுப்பிலிருந்தே சொல்லலாம், அது கேட்பது மட்டும்தான் எனக்கு ஒரு முக்கியமான பொழுதுபோக்கு என்று இருந்தது.
அந்த பாடல்களை சொல்லும்போது அந்த பாடல் எப்பொழுது வந்தது, அந்த பாடலுக்கு பாடியவர்கள் யார், இசையமைத்தது யார், பாடல் ஆசிரியர்கள் யார் என்பதையெல்லாம் சேர்த்து சொல்லிவிட்டு அந்த பாடலுக்கு பின் இருக்கக்கூடிய சுவையான செய்திகள், அந்த பாடல் எப்படி அமைக்கப்பட்டது, எந்த காரணம், எவ்வளவு கால அளவில் அது எடுத்துக்கொண்டு அமைக்கப்பட்டது, அல்லது அதற்கு பின் நடந்த சுவையான சம்பவங்கள் என்ன, அல்லது அந்த இசைக்கருவிகள் எல்லாம் எப்படி புதிதாக பயன்படுத்தப்பட்டன, இசைக்கருவி வாசித்தவர்களுடைய பெயர்கள், இதெல்லாம் சொல்வார்கள். அதெல்லாம் கேட்டு 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 எனக்கு அந்த பாடலை குறித்தான ஒரு டேட்டா, அதாவது தியாகராஜ பாகவதருடைய காலத்திலிருந்து கிட்டத்தட்ட நம்முடைய இளையராஜா காலம் வரை என்று சொன்னால், அவர் காலம் என்ன இன்னும் இசையமைப்பு செய்து கொண்டுதான் இருக்கிறார் என்றாலும், ஒரு 90கள் அல்லது 80களின் நிறைவுகள் என்று வைத்துக் கொள்ளலாம். தி லாஸ்ட் 80s அந்த காலகட்டம் வரை எனக்கு தெரியாத பாடல்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னம்பிக்கையோடு அவ்வளவு பாடல்களும் எனக்கு என்னிடம் இருக்கின்றன. அந்த அளவுக்கு அதனால் எனக்கே ஏற்பட்ட ஊக்கம், நண்பர்கள், மற்ற மனிதர்கள் எல்லோருமே, என்னுடைய அம்மாவில் தொடங்கி எல்லாருமே கொடுத்த ஊக்கம் தானே. நிச்சயமா சார். அப்போ கண்டிப்பா அந்த பாடல், அந்த ஒரு திறனை நாங்க வந்து கேட்டே ஆகணும். எங்களுக்காக உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பாடல் சார்? எனக்கு பிடித்தமான பாடல் என்பது நான் பாடக்கூடிய 3500 பாடல்களும் அல்லது இந்த 3500 வராத பாடல்கள் கூட இருக்கின்றன. அது பன்மொழி பாடல்களாக இருக்கும், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், இப்படி பன்மொழிகளில் பாடும் காரணத்தினால். ஆனால் இந்த மேடைகளில் நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்தது. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து அந்த துணைவேந்தருடைய டாக்டர் ராமசாமியுடைய அந்த முயற்சியோடு நம்ம அந்த டைரக்டரேட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அவர்கள் ஏற்பாடு செய்து அந்த மாணவர்கள் அனைவருக்கும், அங்கே மாணவிகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். 89 விழுக்காடு மாணவிகள், மிச்சம்தான் மாணவர்கள். பெரும்பாலும் வேறு மாதிரி இருக்கும், 50-50 இருக்கும். அங்கே 89 விழுக்காடு மாணவிகள் தான். ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் மாணவிகள் தான் அதிகமாக அந்த குரல் கேட்கிறது. மிக மிக நல்ல அனுபவம் அது. நேற்றைக்கு நடந்தது. நேற்றைக்கு கோயம்புத்தூரில் நான் சென்றிருந்த போது நடந்தது. அங்கே எப்போதும் போலவே இந்த பாடலை நான் பாடிய பொழுது அவர்கள் கொடுத்த உற்சாகம் இருக்கிறது. அவர்கள் பேசும் பொழுது கேள்வி பதில் நேரத்தில் எல்லாம் அந்த ஒரு மாணவி சொன்னார், இன்னும் எனக்கு அந்த காதில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது, இன்னும் 24 மணி நேரம் கூட ஆகவில்லை என்று நினைக்கிறேன். நேற்றைக்கு ஒரு 10-11 மணி அளவில் நடந்த நிகழ்ச்சி அது. அவர்கள் அந்த மாணவி சொன்னார், சார் நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஒரு பிளான் பண்ணிருக்கேன், அதுக்காக தான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்க சொல்றாங்க, உழைச்சிட்டு இருக்கேன். ஆனா அப்பப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கரேஜ் பண்றாங்க. இப்போ உங்களுடைய நிகழ்ச்சியில நான் அந்த அனுபவத்தை பெற்றதுக்கு அப்புறமா எனக்கு நிச்சயமா சொல்றேன் சார், யார் என்ன சொன்னாலும் சரி, நான் சயின்டிஸ்ட் ஆகியே தீர்வேன். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை எவ்வளவு சந்தோஷப்படுத்தி. ஆமா, அப்படின்னு சொல்லும் போது இந்த பாடல் கூட அதுக்கு ஒரு வகையில காரணமா இருந்திருக்கு. ஒரு டெக்னிக் நான் சொன்ன உங்களுக்கு, மியூசிவேஷன். எல்லாரும் பாடுவாங்க, தொழில்முறை பாடகர்கள், பிளேபேக் சிங்கர்ஸ் பாடுவாங்க, தொழில்முறை பேச்சாளர்கள் பேசுவாங்க. நான் மட்டும் பாடிக்கிட்டே பேசுறேன். பாடிக்கிட்டே பேசுறது என்ன, ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும்போது இடையிடையே வரக்கூடிய பின்னணி இசையில் போது அந்த ட்ராக் போடும்போது நடுவுல பேசிட்டு இருப்பேன், நல்ல கருத்துக்களை சொல்லி. அந்த கருத்துக்கள் முடியும் பொழுது சரியான இடத்தில் அந்த பாடலுக்கு வரும்பொழுது அப்படியே மெய் செலுத்து போகும் அனைவருக்கும். ரொம்ப ரொம்ப அவங்களை அறியாம ஸ்பான்டேனியஸ் அப்ளாஸ் என்ற முறையில் அவர்களுடைய கரங்களின் மூலமாக அவர்களுடைய பாராட்டையும் அவர்களுடைய நன்றியையும் அவர்களுடைய உற்சாகத்தையும் தெரிவிப்பார்கள். அந்த ஒரு சாம்பிள் சொல்றதா இருந்தா அவங்களுக்கு, இப்ப இந்த மியூசிக் ட்ராக் இருக்கு, உன்னால் முடியும் தம்பி தம்பி, நீங்க கூட ரிதம் கொடுக்கலாம். அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோளை உயர்த்து. இப்போ இந்த மியூசிக் வருது, இப்போ இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வருது. இப்போ நான் பேசிக் கொண்டிருப்பேன், கல்விதான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய செல்வம். எந்த செல்வத்தையும் விட கல்வி செல்வம் தான் சிறந்தது. ஏன் தெரியுமா? கல்வி செல்வத்தை மட்டும்தான் திருட முடியாது, கல்வி செல்வத்தை தட்டி செயின் ஸ்நாச்சிங் பண்ணலாம், எஜுகேஷன் ஸ்நாச்சிங் பண்ண முடியாது. மிகப்பெரிய செல்வம் என்பது பேரண்ட்ஸ் கொடுக்கிறது கல்விதான் சொல்லிட்டு, இல்லாத ஊரை கையோடு இன்றே தீ மூட்டுவோம்,
கல்லாத பெயர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம். இருக்கிற கோவிலை எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம். அறிவெனும் கோபுரம் அங்கே நாம் காணுவோம். வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. நான் என்று எண்ணாமல் நாம் என்று உறவு கொள்ளணுமா. கசமா தமதா மிதனி மம மம கச மம மம தம தத தத நி தனி நி 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 சக சனி சனி தனி தம தம நி சனி த சனி தனி தம சக. உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தோழி தோழி. அமேசிங், சூப்பர் சார். அட உனக்குள் இருக்கும் நம்பிக்கை வாழி. தோளை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு. உன் தோளை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் கண்டேன், என்னால் முடியும் தோழி தோழி. அட உனக்குள் இருக்கும் நம்பிக்கை வாழி. Thank you. புல்லரிக்கிறதுக்கு மேல ஒரு ஸ்டெப் இருந்தது, அதுதான் சார். வாவ். இல்ல உங்களை அறியாம கிளாப் பண்ணா நல்லா பண்ணிடலாம். இப்பே பண்ணிடுங்க. எஸ், அமேசிங் அமேசிங், சீரியஸ்லி. என்னன்னா அந்த ஆல்ட்ரேஷன்ங்கிறது என்ன, நிறைய கேர்ள்ஸ் அங்க இருப்பாங்க. அப்போ தம்பி தம்பின்னும் போது எனக்கு கொஞ்சம் நெடுலா இருந்தது. அப்ப ஸ்பான்டேனியஸா அங்க இம்ப்ரோவைஸ் பண்ணேன். தோழி தோழி அப்படின்னு. அப்போ அவங்க பாய்ஸ் இருக்காங்களே, அப்ப என்ன பண்ணலாம், தோழா தோழி. ஓகே, ரெண்டு பேருக்கும் தோழா தோழி உனக்குள்ள இருக்கான். அப்ப இன்னொன்னு தம்பி தம்பினோட தோழா தோழின்னு கொஞ்சம் ஈக்குவல் ஆயிடும். கரெக்ட் கரெக்ட். அதனால வந்து ஃப்ரீயா பேசலாம். ஓகே சார். எனக்கு இந்த அனுபவத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன கேள்வி எழும்புதுன்னா சார், உங்களுக்கு வந்து யூ ஹேவ் an amazing அந்த கமாண்ட் ஓவர் லாங்குவேஜ், அந்த ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜோட, அதாவது அன்அடல்ட்ரேட்டடா அந்த ஆங்கிலமா எந்த மொழியா இருந்தாலும் அந்த கிராமர், அந்த மொழியோட கிராமர் அண்ட் சர்டன் நியூவான்சஸோட நம்ம வந்து கையாளணும். அது வந்து ரொம்பவே அடல்ட்ரேட் ஆகி ரொம்ப சேட் ஸ்டேட்ல இப்போ இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் மெசேஜிங் அண்ட் திங்ஸ் லைக் தட், சோஷியல் மீடியா. எஸ், ஐசியூல இருக்கு. சோ அண்ட் ஈவன் சங்கீதமாகட்டும், நீங்க எவ்வளவு அழகா அந்த பேச்சையும் சங்கீதத்தையும் இணைச்சிருக்கீங்க. சோ இது வந்து நீங்க வந்து உங்களை அவ்வளவு அழகா திடப்படுத்தி இருக்கீங்க. தட் இஸ் ஃபோர்ட்டிஃபை பண்ணிருக்கீங்க இல்லையா சார் லாங்குவேஜ்ல. சோ இந்த மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்க எப்படி அதை பண்ணலாம், எப்படி நம்ம லாங்குவேஜை வாழ வைக்கலாம், லாங்குவேஜஸ் அப்படின்னு ஒரு ஒன்றை நான் இங்கு தெளிவாக என்னுடைய ஆயிரக்கணக்கான மேடைகளில் சொன்ன செய்தி, மொழியை பொறுத்தளவு தாய்மொழியில் சிறக்காத யாராலும் எந்த மொழியிலும் சிறக்க முடியாது. தாய்மொழியை சிறப்பாக பேசி அது தமிழாக இருக்கலாம், தெலுங்குவாக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம். தாய்மொழியில் சிறப்பாக பேச வேண்டும். ஓரளவிற்கு உச்சரிப்பு எழுத்து பிழைகள் இல்லாமலாவது பேசுவதற்கு நேர்மையாக முயற்சிக்க வேண்டும். அதற்கான ஆசிரியர்கள் அல்லது கூட இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் கூட ஊக்கம் கொடுக்கலாம். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய சூழல், நான் நேற்று கூட சொன்னேன், வாழைப்பழத்தை சாப்பிட தெரியாதவர்கள் இருக்க முடியாது, ஆனா வாழைப்பழத்தை உச்சரிக்க தெரியாத தமிழர்கள் இங்க அதிகம். அது மிக கவலைக்குரிய ஒரு செய்தி அல்லவா தாய்மொழி என்பது. அதன் பிறகுதான் அடுத்து நமக்கு தேவைப்படுகிற மொழி என்று நான் அனுபவத்தில் உணர்ந்தது, எனக்கு கை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மொழி என்பது இங்கிலீஷ். அந்த இங்கிலீஷ் கொடுத்த அந்த கொடைதான் முன்னாள் அமெரிக்க அதிபர்கள் எல்லாம் வரும்பொழுது என் குரலில் வரவேற்கப்படுகிறார்கள். என்னென்றால் நம்ம அமெரிக்கன் ஆக்சென்ட் பேசக்கூடிய காரணத்தினால். அதே போலவே பிரிட்டிஷ் ஆக்சென்ட்டும் நல்ல சரளமாக அவர்களை போலவே. When you speak English language, you've got to speak like a native speaker என்ற டார்கெட், அதை தான் நான் எனக்குள்ளேயே கொடுத்து கொண்ட இலக்கு. இங்கிலீஷ் பேசும்போது சாதாரணமா அந்த மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸோட டர்னிங் பர்னிங் அந்த மாதிரி எல்லாம் பேசாம, காலேஜ் கோஃபி எல்லாம் சொல்லாமல், தாய்மொழி தலையீடு இல்லாமல், நம்முடைய தமிழ் மொழியில் பேச காலேஜ் என்பது போலெல்லாம் இல்லாமல், தாய்மொழி தலையீடு இல்லாமல் பிளசண்டா இருக்கணும் காதுக்கு என்ற அடிப்படையில் பேச வேண்டும். அதன் பிறகு என்னுடைய தொழில் முறையில் நான் முழுக்க வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் என்று இருக்கும் காரணத்தினால் அந்த ஆக்சென்ட்ஸ், 2 ஆக்சென்ட்ஸ் என்பதை முறையாக பயிற்சி எடுத்துக்கொண்டு நிறைய என்னுடைய ஒலிப்பதிவுகள் எல்லாம் செய்து நானே பார்த்துக் கொள்வேன். தனியாக இருக்கும் பொழுது பேசி பார்ப்பேன். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல தனியாக நானே பேசி பயிற்சி எடுத்துக்கொள்வேன். அதெல்லாம் செய்யும் பொழுதுதான் பயில செந்து என்ன சொல்வீங்க, சித்திரமும் கைப்பழக்கம் சொல்லுங்க.
சார் நீங்க தான் சொல்லணும். தெரியலன்றதை அவ்வளவு அழகா சமாளிக்கிறீங்க. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் மாதிரி எம்மொழியும் நாப்பழக்கம். அது இங்கிலீஷா இருந்தாலும் எந்த மொழியா இருந்தாலும் எம்மொழியும் நாப்பழக்கம். அதுதான். அதனால பழக பழகதான் வரும். இப்பொழுது பெரிய பெரிய பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட ரொம்ப வருத்தத்தோட சொல்லணும் இதை நானு கண்டனமா சொல்லல, வருத்தத்தோட தான் சொல்றேன். இந்த லா ழா ஏதாவது ஒண்ணுல தவறாவே பேசுறாங்க. தமிழ் மொழிங்கிறாங்க, மொழின்றாங்க. உங்களை எல்லாம் கேட்டு கொள்கிறேன்ங்கிறாங்க. கேட்டு கொள்கிறேனா? நீங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கும்படி கேட்டு கொள்கிறேன், கொள்கிறேன் அப்படின்னு அதெல்லாம் வந்து தவிர்க்கலாம். பொதுவாக நம்முடைய மக்களிடையே தமிழ் மொழியை சரியாக உச்சரிக்க வேண்டும். தமிழ் ஊடகங்களில் அது தொலைக்காட்சியாக இருக்கலாம் அல்லது செய்தித்தாள்களாக இருக்கலாம், இதழ்களாக இருக்கலாம், எவற்றிலும் கூட ஓரளவிற்கு பிழைகள் இல்லாமலாவது எழுத முயற்சிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தை சற்று குறைந்து இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். ஆனால் மேலை நாடுகளில், குறிப்பாக இங்கிலீஷ் மொழி பேசக்கூடிய நாடுகளில் இல்லை, அப்படி இல்லை, அந்த அளவிற்கு இல்லை. அவர்கள் அந்த மொழியில் தவறு செய்வது என்பது ஏதோ ஆடை இல்லாமல் செல்வது போல நினைக்கிறார்கள். அவ்வளவு ஒரு மேட்டர் ஆஃப் பப்ளிக் ஷேம் என்று நினைக்கிறார்கள். இங்க அப்படி இல்லை. என்ன இப்ப மொழி புரியுது, நான் சொல்றது புரியுது உனக்கு, கேட்டு கொள்கிறேன்னு சொன்னா என்ன இப்போ உனக்கு? வாட் இஸ் ராங்? இந்த வாழைப்பழம் என்ன தப்பு? புரியுது இல்ல? வாழைப்பழம்னா தான் புரியுமா அப்படிங்கிற ஆட்டிடியூட், கம்ப்ளேசன்சி, கேர்லெஸ்னஸ். இதனால்தான் தமிழ்நாட்டை விட்டு தாண்ட மாட்டேன் என்று இருக்கிறது. உலக மொழிகளிலேயே மிக மூத்த மொழி என்று ஒரு உன்னத நிலையில் இருக்கும் பொழுதும் கூட தமிழ் யாரால் வளரவில்லை என்றால் தமிழர்களால், குறிப்பாக தமிழ் அறிஞர்களால், சில தமிழறிஞர்களால் வளரவில்லை. நிச்சயமா சார், இவ்வளவு தமிழ் மொழியை பத்தியும் உங்க குரல்ல கேட்கும் பொழுது இன்னும் எங்களுக்கு இனிமை தேன் அருவி பாயுது. நிச்சயமா. சோ எங்களுக்கு வந்து உங்களோட வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் ஆன பர்சனாலிட்டியும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு சார். அது ஆர்டிஸ்ட் ஆமா, ஆர்டிஸ்ட் ARTIST என்று சொல்லும் பொழுது அது வந்து பெயிண்டிங்ஸ், கரெக்ட், பெயிண்டர் என்ற முறையில் வரும். ஆர்டிஸ்ட் என்றால் அது TISTE என்பதனால் ஆர்டிஸ்ட் என்று வரும். அந்த ஆர்டிஸ்ட் என்ற குரல் கொடுக்கக்கூடிய துறையில் உலகத்திலேயே பார்வை சவால் கொண்ட விஷுவலி சேலஞ்ச் ஒரே மனிதன் நான் தான். இந்த விளம்பர குரல் துறையில் இருக்கிறேன். நீங்க பவர்ஃபுல்லா கேட்டிருக்கிற வாய்ஸ், பேரிடோன் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் Raymond, the mark of a complete man. அந்த மாதிரி எல்லாம் ஒரு Prince Jewelry, Panagal Park, Chennai. அதெல்லாம் வந்து என்னுடைய குரல்ல தான் அடிக்கடி நீங்க கேட்கலாம். நம்முடைய நண்பர் தான் அந்த நிறுவனத்தை நடத்தின அடையார் ஆனந்த பவன், அனைவருக்கும் ரொம்ப அது மாதிரியான விளம்பரம். மிக மிக ISRO, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அவ்வப்பொழுது அவர்கள் செய்யக்கூடிய ஸ்பேஸ் அந்த லான்ச்சுக்கெல்லாம் என்னுடைய குரலில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அடிக்கடி. இப்படி நிறைய விளம்பரங்கள் டாக்குமெண்ட், தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய அனைத்து பல டூரிசம் டிபார்ட்மெண்ட், இப்படி பல ஆவணப்படங்கள் இவற்றிலெல்லாம் இருக்கிறது. முக்கியமாக இன்னொரு இணையதளத்திலும் என் குரல் இருக்கிறது. inspiringilango.com, A-to-Z.com என்று என்னுடைய வெப்சைட் இருக்கு, 2. அந்த வெப்சைட்ல போனா என்னுடைய தகவல்கள் எல்லாம் வரும். ஃப்ரீ கவுன்சிலிங் எல்லாம் கூட ட்ரெய்னர்ஸ் மூலமாவும் கொடுக்கப்படுகிறது. அதெல்லாம் அங்க நடக்கும் உங்களுக்கு. அதுலயும் என்னோட குரலை தான் வரவேற்போம். வெல்கம் டு ஏஸ் பானசியோ. So you blessed with அவ்வளவு ஒரு அழகான ஒரு வாய்ஸ், மல்டி ஃபெசெட்டடா பண்ணக்கூடிய ஒரு வாய்ஸ். இல்ல, இயல்பாக இருப்பது, நல்லா புரிஞ்சுக்கங்க பிரியா, இயல்பாக இருப்பது ஐ திங்க் டேலண்ட். அத வந்து நீங்க ஸ்கில்லா மாத்திக்கணும். அது டேலண்ட் அப்படியே விட்டுட்டா, ஹோன் பண்ண, that's right word, beautiful word. ஹோன் பண்ணலனா the talent dies on its own. மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கு சந்தோஷம், என்ன சொல்றது, பூரிப்பு தான் ரொம்ப அடைஞ்சிருக்கோம் நாங்க. இந்த அதிகாலை வேளையில எங்களுக்கு இந்த உங்களோட என்ன சொல் ஞானங்கள்ல கொஞ்சத்தை எங்களுக்கு சிந்தினதுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளவு அருமையா நீங்க இந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுத்ததுக்கு உங்களோட அன்பான எங்களோட வணக்கங்கள் சார், பொதிகை சார்பில் இருந்து. இந்த நாள் மறக்க முடியாத நாளாக உங்களுடைய கேலண்டரில் குறித்து வைத்துக் கொள்ளக்கூடிய நாளாக இருக்கட்டும். மகிழ்ச்சியாக இருங்கள், மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருங்கள். Be happy and make others happy. Brilliant. மிக்க நன்றி சார். எங்களோட ரொம்ப அன்பும் நன்றியும் இன்னைக்கும் உங்களுக்கு இருக்கும். அடுத்ததான் பொதிகையில இப்போ செய்திகள் வந்துட்டே இருக்கு. செய்தி வாசிச்சுட்டு கடகடன்னு ரிட்டர்ன் வந்துருங்க. அடுத்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் காலை தென்றல். இதோ செய்தி.